சில சந்தர்ப்பங்களிலே கணவன் மனைவிக்குள்ளோ அல்லது நண்பர்களுக்குள்ளோ கூட சில நேரம் எதிர்மறையான உணர்வுகள் வருகின்றது. இது எப்படி வருகின்றது, ஏன் வந்தது, எதனால் இப்படி வருகிறது என்பதைத்தான் இந்த உபதேசத்திலே குருநாதர் தெளிவுபடுத்துகின்றார் நம்மை. கணவன் மனைவி என்றாலே அன்பு கலந்துதான் இருப்போம். ஆனாலும் சில சந்தர்ப்பம் கணவன் தொழிலின் நிமித்தம் கடினமான வேலைகள் செய்துவிட்டோ அல்லது வேலை பார்க்கும் இடத்தில் ஏதோ குழப்பமோ அல்லது ஏதோ சண்டையோ மற்ற நிலைகளோ அதை போன்ற நிலைகளை சந்தித்து விட்டு வீட்டிற்கு வரும்பொழுது என்ன நடக்கின்றது, வரும்பொழுதே அந்த சோர்வடைந்த நிலையில் தான் கணவர் வீட்டிற்குள் நுழைவார். ஆனால் மனைவி ஏற்கனவே கணவனிடம் சந்தோஷமாக அன்பாக சிரித்து பேசிய உணர்வோடு அந்த நேரத்திலே கணவனிடம் பேசினால் அது எதிர்மறையாகின்றது. எப்படி பாசிட்டிவ் நெகட்டிவ் என்று சொல்லினமோ அல்லது ஒரு இனிமையான உணர்வுகளுக்கும் ஒரு காரமான உணர்வுகளுக்கும் எப்படி ஏற்றுக்கொள்ளாது என்று சொல்லுகின்றமோ அந்த நேரத்திலே மனைவி சிரித்து கணவனிடம் பேசினால் அந்த நேரங்காலம் அது தெரியாதபடி சிரிக்கிற நேரம் இதுதானா என்று உடனடியாக கணவருக்கு அந்த கோபம் வந்து இங்கே மனைவி சந்தோஷத்தை ஊட்டினாலும் அங்கே கார உணர்ச்சிகளை தூண்டும் நிலையாக அந்த சந்தர்ப்பம் அமைந்து விடுகின்றது. அந்த நல்ல குணங்களை நான் சந்தோஷமாக சிரிக்கின்றேன், என் கணவனுக்கு என்னை பிடிக்கவில்லை என்று வேதனை வந்து விடுகின்றது. ஆக அந்த நல்ல குணங்களை அது மறைத்து விடுகின்றது. அதுதான் காரணம். அப்பொழுது வேதனையான உணர்வுகள் மனைவிக்கு இங்கே மறைப்பாகின்றது. கணவனுக்கோ மனைவி மீது இருக்கக்கூடிய பாசத்தை அது மறைத்து விடுகின்றது. இது கணவனின் சந்தர்ப்பம். என்னால் வெளியில கஷ்டமான நிலைகள் இதுபோல் மன வருத்தத்தோடு வரும்பொழுது இதற்கு முன் சந்தோஷமான நிலையில் இருந்து வெளிப்படுத்தினாலும் இந்த உணர்வுகள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை, எதிர்மறையாகி விடுகின்றது. ஆக இதைத்தான் மூலாதாரத்தில் மூண்டெழும் கடலை காலத்தால், அதாவது அதற்குண்டான காலத்தை அறிந்து கருத்தறிந்து செயல்பட வேண்டும் என்று சொல்லி வருகிறது. ஏன்னா அந்த எதிர்மறையாகும் பொழுது அந்த சந்தர்ப்பம் இருவருக்குமே வெறுப்பு வந்து விடுகின்றது. சிறு திரையாக அது மூடி விடுகின்றது, அன்பை மறைத்து விடுகின்றது. அப்பொழுது அன்பை மறைத்து விட்டால் என்ன ஆகின்றது, தன்னிச்சையாக அங்கே பகைமை வந்து விடுகின்றது. இதுதான் ஒருவருக்கொரு அன்பு கொண்டு பண்பு கொண்டு பரிவு கொண்டு வாழக்கூடிய நிலைகள். ஒருவருக்கொரு சந்தர்ப்பம் அவரவர்கள் ஆன்மாவிலே முன்னணியில் வைத்திருக்கக்கூடிய உணர்வுகள் எதிர்மறை ஆகும் பொழுது இதை போன்று ஆகிவிடுகின்றது. அப்பொழுது அந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், எல்லாம் முதலில் நாம் உற்று பார்க்கின்றோம். உற்று பார்க்கப்படும் பொழுதே நமக்கு அந்த உணர்வுகள் வரும். என்னத்தை ஒரு பழக்கம் வர வேண்டும். அந்த மூலாதாரத்தில் மூண்டலும் கனவை காலமறிந்து கருத்தறிந்து செயல்பட வேண்டும் என்று விநாயகர் தத்துவத்தில் கூறிய அந்த தத்துவத்தின் பிரகாரம் நாம் இந்த வாழ்க்கையில் வழி நடத்த வேண்டும் என்பதுதான் இந்த உபதேசத்தினுடைய சாராம்சம். மனைவிக்கு அது தெரியாது, கணவனை பற்றி நடந்த நிகழ்ச்சிகள் இருந்தாலும் சரி, வெளியில் கணவனுக்கு ஏதோ நடந்திருக்கின்றது, ஆகையினால் அவர் சோகத்துடன் இருக்கின்றார் அல்லது வருத்தத்துடன் இருக்கின்றார் அல்லது சங்கடமாக இருக்கின்றார் என்பதை இதை உணர்ந்து கொண்டு என்னால் உயிரிலே பட்டு மூல ஆதாரத்தில் இது மோதி இந்த உண்மைகளை உணர்த்துகின்றது. அப்பொழுது இந்த வேதனை தெரிய வருகின்றது. தெரிந்தவன் என்ன செய்ய வேண்டும், ஈஸ்வரா இந்த உயிரை எண்ணி மகரிஷி நற்சக்தி நாங்கள் பெற வேண்டும், ஈஸ்வரா மகரிஷி நற்சக்தி எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும் என்று மனைவி இத்தகைய சக்தி எடுத்து வலுவாக்கி கொண்ட பின் என் கணவருக்கு அந்த மகரிஷி நற்சக்தி கிடைக்க வேண்டும், அவர் அருள்ஞானம் பெற வேண்டும், இருளான நிலையிலிருந்து ஒரு விடுபட வேண்டும், சாந்தமும் ஞானமும் ஒரு சிந்தித்து செயல்படும் சக்தி பெற வேண்டும். அவர் யாரையெல்லாம் பார்த்தாரோ அல்லது அவரை யாரையெல்லாம் நினைக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் தெளிந்த மனம் பெற வேண்டும், அந்த மகரிஷி சக்தி அவர்கள் கிடைக்க வேண்டும் என்று இந்த உயர்ந்த உணர்வின் தன்மையை எடுத்துக்கொண்டு அந்த சமயத்தில் பொறுமையாகவும் இருந்து சரி அவர் சிறிது நேரம் கழித்து விவரத்தை சொல்லட்டும் என்று எதிர்பார்த்து அவர் சொல்லப்படும் போகும்போது அதற்குண்டான சரியான வழிகாட்டுதலாக அவர் மன அமைதிப்படும்படி அவருக்குள் தெரிந்த நிலை வரும்படியாக சொல்லுகளை சிந்தித்து சொல்லப்படும் பொழுது அங்கு ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் வருகின்றது. ஆக அந்த வெறுப்பையோ பாசமில்லாத நிலையை உருவாக்கக்கூடிய நிலையையோ அது தடுத்து விடுகின்றது. அதே சமயத்தில் கணவனுக்கு இது உறுதுணையாக அமையும் பொழுது அங்கே பற்றும் பாசம் அதிகரிக்கின்றது. இருமணம் ஒருமணமாகும் வாய்ப்புகளும் அதிகமாகின்றது. ஆகவே நாம் இப்படி எண்ணாதபடி, அந்த காலத்தை தெரியாதபடி அவர் வருத்தமாக இருக்கும் பொழுது ஏன் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள் என்று புத்தி சொல்வது போன்று சொன்னால் அவருக்கு அந்த நல்ல உணர்வுகள் சரியாக இயங்குவதில்லை, எதிர்மறையாகி ஒரு
காயக்கூடிய எண்ணெயிலே ஒரு துளி தண்ணீர் பட்டால் எப்படி பட்டீரென்று வெடிக்கின்றதோ அது வெடிக்கும் தன்மையாக வந்துவிடும். ஏன்னா இதெல்லாம் இந்த உண்மையின் உணர்வை நம்மை அறியாது மறைக்கக்கூடிய சில சந்தர்ப்பங்கள். அப்படி மறைக்கும் பொழுதுதான் கணவனுக்கு மனைவியுடைய அன்பை அந்த பொருளை அறிய முடியவில்லை, மனைவிக்கோ கணவனுடைய சிரமம் அந்த சந்தர்ப்பத்தில் என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியவில்லை, அந்த பொருள் அறிய முடியாத நிலைகளாக மறைக்கப்பட்டு விடுகின்றது. இப்படித்தான் ஒவ்வொரு நாளும் சந்தர்ப்பம் நம் நல்ல குணங்கள் மறைக்கப்படுகின்றது, அல்லது பெரிதொரு உணர்வுகள் மறைத்து விடுகின்றது, பகைமையாகி விடுகின்றது, வெறுப்பாகி விடுகின்றது, எத்தனை நிலைகள் மாறுகின்றது. இதையெல்லாம் நாம் சிந்தித்து தெரிந்து தெளிவான நிலைகள் வாழ வேண்டும் என்பதற்குத்தான் நமது ஞானகுரு அவர்கள் அந்தந்த காலகட்டத்தில் நம் மீது மோதும் உணர்வுகள், அதான் மூலாதாரம், அந்த மூலாதாரத்தில் மோதக்கூடிய அந்த காலகட்டத்தில் நாம் சிந்தித்து, சரி இந்த நிலையால் இப்படி ஆகியிருக்கின்றது, இதை நாம் இந்த வழியிலே மாற்ற முயற்சி செய்வோம், அதற்குண்டான பரிபக்குவ நிலை பெறுவோம். அவர் சொல்வது போல் அந்த கருத்தறிந்து செயல்படக்கூடிய அந்த திறன், பொருளறிந்து செயல்படும் திறன் நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று சிறிது நேரம் அமைதியாக இருந்து அருளுணர்களை நமக்குள் வலுவாக்கி நம் ஆன்மாவில் இதை பெருக்கி, யாரிடம் நாம் அந்த சந்தர்ப்பத்தில் நேரடியாக பேசுகின்றோமோ அல்லது பார்க்கின்றோமோ அவர்களுக்கு அது கிடைக்க வேண்டும் என்று மௌனமாக இருந்து செயல்படுத்தினால் அங்கே உண்மையை உணரக்கூடிய சந்தர்ப்பம் இருவருக்குமே கிடைக்கின்றது. அது ஒன்றி வாழும் உணர்வுகளை அந்த சந்தர்ப்பத்தை நாம் மாற்றி அமைக்கின்றோம். ஆக மன அமைதி கிடைக்கின்றது, மன நிறைவு கிடைக்கின்றது. ஆக கணவனுக்கோ மனைவிக்கோ அந்த நேரத்தில் ஒரு நிறைவான எண்ணங்களும் வருகின்றது. எத்தகைய சிரமமாக இருந்தாலும் தீமைகளாக இருந்தாலும் அதை இருவரும் சேர்ந்து அதை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வலு வரும் பொழுது, அன்றைய காலங்கள் மகரிஷிகள் ஞானிகள் எவ்வாறு ஒருவருக்கொருவர் அது ஒன்றுபட்டு கூட்டமைப்பாக செயல்படுத்தி உயர்ந்த நிலையில் அவர் வளர்த்து கொண்டார்களோ, கணவன் மனைவியை உயர்த்துவதும் மனைவி கணவனை உயர்த்துவதும் போன்ற நிலைகள் எல்லோரையும் உயர்த்தக்கூடிய அந்த ஞானியல் உணர்வுகள் நாம் எளிதில் பெற இந்த சந்தர்ப்பங்கள் உருவாகின்றதான் மூலாதாரத்தில் மூண்டெழும் கடலை காலத்தால் அதை அறிந்து கருத்தறிந்து செயல்பட்டு சிந்தனை கொண்டு செயல்பட வேண்டும், அதை நல்வழியில் செயலாற்ற வேண்டும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றது. அந்த நமக்கு தெளிவுபடுத்தி கணவன் மனைவி ஒன்றி வாழும் நிலைகளை இதில் எடுத்து கூறுகின்றார்கள்.